the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு இன்றைய ஆத்துமாகாரத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது பெரிய சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே தெரில. இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு எங்கே சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஒரு உயர்வுக்குள்ளே போகவே முடிய மாட்டேங்குது. ஒரு மேலே ஏறலான்னா ஒரு அடி மேலே போனால் 10 அடி கீழே சறுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம ஏசப்பா கூட இந்த மாதிரி ஒரு மலையிலிருந்து தான் ஜனங்களை ஆசீர்வதிச்சாராம். இன்றைக்கும் நாங்கள் இருக்கிற இந்த மலையிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பார். ஒரே துக்கங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இனி நான் உன் துக்கத்தை மன மகிழ்ச்சியாக மாற்ற போகிறேன். பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். இந்த இடம் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அந்த மாதிரி கர்த்தர் உங்களை கூட ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போவே உங்கள் கமெண்ட்டில் ஆமேன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஆண்டவர் ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன்னு சொல்கிறார். யாருங்க அந்த யாக்கோபு? போகும்போது வெறும் கையோடு போனவர் தான். இதே மாதிரி ஒரு இடத்துல வெறும் தலகாணி கூட இல்லாமல் வெறும் கல்லை வைத்து நித்திரை செய்தவர் தான். ஆனால் ஆண்டவர் அவரோடு கூட இருந்ததுனால திரும்பி வரும்போது 2 பரிவாரமான ஆசீர்வாதங்களை அவருக்கு கொடுத்தாரு. அந்த யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உங்களை போஷிக்கிறாராம். யார் சொல்றது இதை? இந்த இன்றைய ஆத்துமாகாரத்தை எடுக்கிற ஜெஃப்ரி பாஸ்டர் சொல்லலை, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அவருடைய வாய் இன்றைக்கு சொல்லுகிறது, மகனே மகளே உன்னை நான் உயர்த்துவேன், என்னுடைய கரத்தில் இருக்கிற உன்னை நான் உயர்த்துவேன். அவருடைய கரம் நம்மை உயர்த்த போதுமானது. அதனால தான் சொன்னார், ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி என் கரத்துக்குள்ள பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்க. நீங்கள் அடங்கி இருக்கிறீங்களா? அடங்கி இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். அதற்கு இன்னொரு கண்டிஷன் சொல்கிறார். மேலே உள்ள வசனம் என்ன செய்யணுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாளை நாம் மகிமையாக எண்ண வேண்டும், அதை பரிசுத்தமாக எண்ண வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறத மிஸ் பண்ணிட்டாங்க. சபை கூடி வருதலை விட்டு விட்டாங்க. நீங்கள் சபை கூடி வருதலை சரியாக ஒரு வருடத்துக்கு 52 வாரங்கள் சரியாக இருக்குது. அந்த 52 வாரமும் சரியாக நீங்கள் கர்த்தரை ஆராதிச்சிங்கன்னா இதில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேலே பலிக்கும். கர்த்தருக்குள்ளே நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. உயர்ந்த இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். ப்ரமோஷன் ஆஃப்டர் ப்ரமோஷனை கர்த்தர் கொடுத்து உங்களை மேன்மையாய் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இன்றைக்கும் இந்த பிள்ளைங்க ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. இனிமேல் நான் சபைக்கு செல்லுவேன்னு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் இந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஊழியக்காரனாய் நின்று இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உயர்ந்த ஸ்தானத்தில் நீர் அவர்களை கொண்டு போய் வைத்து அவர்களை அழகு பார்ப்பீராக என்று பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படியே செய்ய போகிற அன்புக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவர் உங்களை உயர்த்துகிறார். God bless you. Have a glorious day to all. Amen.